ஒரு நாளைக்கு வில்லியம் பூத்துடைய வீட்டுடைய அந்த கதவை தட்டி கொண்டிருக்கும் பொழுது வில்லியம் பூத்து வந்து கதவை திறந்தார். கதவை திறந்து பார்த்தா மெல்லிய உருவம் கொண்ட ஒரு வாலிபன். பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, சாதாரணமான ஒரு வாலிபன். அந்த வாலிபன் அவரை நோக்கி, ஐயா, எனக்கு ஒரு ஊழியம் உங்கள் ஸ்தாபனத்தில் தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது முதலாவது அவர் மறுத்தார். மிகவும் சோர்வோடு அந்த வாலிபன் கடந்து சென்றான். மறுபடியும் ஒரு நாள் வந்து அவருடைய அந்த டோரை வந்து தட்டுறாரு. வில்லியம் பூத்து திறந்து பார்க்கும் பொழுது அதே வாலிபன், மெல்லிய தோற்றம். எதற்காக மீண்டும் வந்தாய்? வாலிபன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு ஊழியம் தர வேண்டும். ஊழியன் கேட்கிறானே என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கலாம் என்று அந்த வாலிபனை ஒரு ரூம், சிறிய ஒரு அறைக்கு நேராக நடத்தினார். அந்த அறைக்குள்ளாக அந்த வாலிபன் போய் பார்க்கும் பொழுது அநேக செருப்புகள், ஷூஸ். வில்லியம் பூத்து சொன்னாரு, இதான் உன்னுடைய ஊழியம், இதான் நீ இன்றிலிருந்து இந்த செருப்பெல்லாம் என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். சபைக்கு வருகிறவர்கள் அவர்களுடைய காலணிகளை அந்த அறையில் வைத்துவிட்டு போவார்கள், கழற்றி வைத்துவிட்டு போவார்கள். அதை இவர் சுத்தம் பண்ணணும். 10க்கும் மேற்பட்ட வருடங்கள் அந்த ஊழியத்தில் அவர் உண்மையா இருந்தார். காலணிகளை சுத்தம் செய்வார், கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் ஜெபிப்பார், வேதத்தை வாசிப்பார். தனி அறை, பல வருடங்கள் ஜெபத்தில் அவர் நேரத்தை கழித்தார். வெளியில அழைப்பில்லை, வெளி சபைகளில் எந்த ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கப்படலை. ஒரு வருடத்தில் அந்த ஸ்தாபனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷன், ஒரு வாரம் 7 நாட்கள் தொடர்ச்சியாக அந்த கன்வென்ஷன் நடத்துவார்களாம். 7 நாட்களும் உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களை தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு அழைப்பார்களாம். 6 நாட்கள் மிகவும் ஆசீர்வாதமாக கூட்டங்கள் நடந்தது. அடுத்த நாள் 7வது நாள், கடைசி நாள், மிகவும் முக்கியமான நாள். 7வது நாள் வர வேண்டிய பிரசங்கியார் இவரிடத்தில் அழைத்து சொல்லுகிறார், வில்லியம் பூத் அவர்களே, என்னால் வர முடியாது, என்னால் வர முடியாது. திகைத்து போனார் வில்லியம் பூத். அவருடைய இருதயம் நடுங்கிறது. கடைசி நாள், 7வது நாள், திரளான ஜனக்கூட்டம் வருவார்கள். என்ன செய்வேன்? யார் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது? ஜெப அறைக்கு சென்றார். செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னா தெரியுமா? கடந்த பல ஆண்டுகளாக அந்த காலணிகள் சுத்தம் செய்கிற அந்த அறையில இருக்கிற சாமுவேல் பிரிங்கல், அவன்தான் 7வது நாள் நாளைக்கு பிரசங்கம் பண்ணுவான் என்று சொன்னார். இதை கேட்ட உடனே வில்லியம் பூத் திகைத்து போனார். எப்படி ஆண்டவரே, இதை நான் அவனிடத்தில் போய் சொல்லுவேன்? அவனால் இந்த பெரும் கூட்டத்திலே உம்முடைய வார்த்தையை அறிவிக்க முடியுமா? பல கேள்விகளோடு குழப்பத்தோடு அவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ போய் சொல். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே வில்லியம் பூத் அந்த சிறையில், அந்த சிறிய அந்த அறையில் இருந்து கொண்டிருந்த அந்த வாலிபனிடம் சொல்லுகிறார், நாளைக்கு நீதான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். உடனே அந்த சாமுவேல் பிரிங்கல் சொல்லுகிறார், ஓகே, நாம் பிரசங்கிக்கலாம் என்று புன்னகையோடு நகைப்போடு கூறினாராம். 7வது நாள் வந்தது. ஒரு பெரிய கூட்டம், மக்கள் அலை மோதுகிறார்கள். தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அனைவரையும் கண்களை மூட செய்து ஜெபம் செய்யலாம் என்று சொல்லி இவரும் கண்களை மூடி, அப்பா பிதாவே, பரலோகத்தின் தேவனே என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நாற்காலியில் அமர்ந்திருந்த ஜனங்கள், பெரும் கூட்டம், பாவ உணர்வடைந்து நாற்காலியின் கீழ் இறங்கி சிலர் சாஷ்டாண்டமாய் விழுந்து முழங்கால் படியிட்டு பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு பெரிய ஒரு தேவ மகிமை அந்த இடத்தை மூடினது. இவர் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது நாற்காலியில் யாரும் இல்லை. பயந்து போனார். ஆண்டவர் சொல்லுகிறாரே வில்லியம் சாமுவேல் பிரிங்கலை பார்த்து,
நீ கொஞ்சம் கீழே பாரு அப்படின்னு. கீழே பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் தங்கள் பாவத்தின் உணர்வடைந்து அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஒரு மாபெரும் எழுப்புதலை அடைந்து தேவனை புகழ்ந்து பாடி ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை இந்த சாமுவேல் பிருங்கல் பார்த்தார். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, நிறைய பேர் வெளியரங்கத்தில் நல்லா ஜெபிப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு இந்த காலகட்டத்தில் வெளியரங்கத்தில் ஜெபிக்கிறவர்களை விட, ஆன்லைனில் ஜெபிக்கிறவர்களை விட, பெரிய கூட்டத்தை பார்த்து ஜெபிக்கிறவர்களை விட, ரகசிய அறையில், அந்தரங்கத்தில், ஜெப அறையில் தேவனோடு உறவாடுகிற தேவ மனிதர்களையும் தேவ மனுஷிகளையும் தான் இந்த 21வது நூற்றாண்டுல ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார்.